பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியன்று தொடங்கிய இந்த வழக்கு விசாரணை ஏறக்குறைய தினமும் நடைபெற்றது. பிராசிக்யூஷன் தரப்பிலே மொத்தம் 38 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். 16 நாள் விசாரணைக்கு பின்னாலே மார்ச் மாதம் 13ஆம் தேதியன்று இந்த வழக்கை செஷன்ஸ் விசாரணைக்கு அனுப்பினார் மாஜிஸ்ட்ரேட். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியன்று சென்னை ஹைகோர்ட் செஷன்ஸில் நீதிபதி சர்வீர் மார்க்கெட் முன்னிலையில் வழக்கு விசாரணை தொடங்கியது. பிராசிக்யூஷன் தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் பி.வி. ராஜமன்னாரும் அவருக்கு உதவியாக கிரவுன் பிராசிக்யூட்டர் கோவிந்த மேனனும் ஆஜரானார்கள். எதிரிகள் சார்பாக வி.டி. ரங்கசுவாமி ஐயங்கார், ரோலன் பிராடல், வி. ராஜகோபாலாச்சாரி, கே.எம். முன்ஷி, டி.எம். கஸ்தூரி போன்ற பிரபல வக்கீல்கள் ஆஜரானார்கள். பட்சிராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமுல் நாயுடுக்கு ஆதரவாக வாதாடுவதற்காக பம்பாயிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்தார் முன்ஷி. ஸ்ரீமான்கள் எம்.டி. ராகவன், அப்துல் ஹக், எம்.டி. வெங்கட்ராமன், வைட், ராஜமுராரி கிருஷ்ணராவ், டி.எச். கிராக்டர், டன்னல், சந்தான கிருஷ்ண நாயுடு, யூ.ஆர். ராவ் ஆகிய 9 கனவான்கள் அடங்கிய ஸ்பெஷல் ஜூரி அமைக்கப்பட்டது. பிராசிக்யூஷன் தரப்பிலே கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டது. சி.என். லட்சுமிகாந்தன் தன்னுடைய சினிமா தூது, இந்து நேசன் ஆகிய பத்திரிகைகளில் சினிமாக்காரருடைய மோசமான நடத்தைகளை பற்றி எழுதி வந்தான். 1944 ஜனவரி வாக்கிலேயே எம்.கே. தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், பட்சிராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராம் நாயுடு ஆகியோருக்கு லட்சுமிகாந்தனுடைய போக்கு சகிக்க முடியாததாகிவிட்டது. அதன் பேரில் இவர்களும் மற்றும் சிலரும் சேர்ந்து இந்த பத்திரிகையை ஒழிப்பதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று ஒரு யதாஸ்தை கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பின்னரும் லட்சுமிகாந்தன் தன்னுடைய வழக்கமான முறையிலேயே மேற்சொன்ன எதிரிகளை தொடர்ந்து தாக்கி எழுதி வந்தார். வடிவேல் என்பவர் தன்னுடைய மைத்துனி ஜானகி அம்மாவுடன் வடமலை தெருவிலே வசிக்கிறார். அந்த வீட்டை வாங்கிய லட்சுமிகாந்தன் அந்த வீட்டை காலி செய்யும்படி அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தார். ஆனால் அவர்கள் காலி செய்யவில்லை. அதன் பிறகு லட்சுமிகாந்தன் பிரசிடென்சி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மேற்படியார்கள் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்து தொந்தரவு கொடுத்ததாக ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நவம்பர் 10ஆம் தேதிக்கு ஒத்தி போடப்பட்டிருந்தது. இதற்கிடையிலே வடிவேலுவும் மற்றொருவரும் தம்மை கொல்ல முயற்சித்ததாகவும் கழுத்திலே காயத்தை ஏற்படுத்தியதாகவும் போலீசாரிடம் புகார் கொடுத்த லட்சுமிகாந்தன் அதை பற்றி தன்னுடைய பத்திரிகையிலும் எழுதினார். இந்த விஷயத்தை அறிந்த பாகவதர், கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடு ஆகியோர் வடிவேலுவுக்கு லட்சுமிகாந்தத்திடம் உள்ள சொந்த மனஸ்தாபத்தை மேலும் தூண்டிவிட்டு பொது விரோதியான லட்சுமிகாந்தை அவன் கொலை செய்யும்படி செய்தார்கள். இந்த பொறுப்பை ஆர்.ஏ. வீரசேனனிடம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி லட்சுமிகாந்தன் குத்தப்பட்ட முதல் இந்த சதி ஆரம்பமாகிறது. இவர்களுக்கு லட்சுமிகாந்தனை ஒழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் முன்பே இருந்தது. இவர்கள் பொதுஜன பிரமுகர்களாக விளங்கி வருவதால் தங்கள் பெயர் வெளிவர இஷ்டப்படவில்லை. அதனால் சீனன் மூலம் வடிவேலுவை தூண்டி தங்களுடைய காரியத்தை முடித்து கொள்ளவும் அதற்கு பண உதவி செய்யவும் இவர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த வழக்கிலே அப்ரூவராக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் ஜெயானந்தன் பற்றியும் லட்சுமிகாந்தன் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அதனால் இந்த சதியிலே அவனையும் சேர்த்து கொண்டார்கள். வடிவேலு, நாகலிங்கம், ராஜாபாதர், ஆறுமுகம், ஆர்.ஏ. வீரசேனன், ஜெயானந்தன் ஆகியோர் மூர் மார்க்கெட்டில் சந்தித்து ஒற்றை வாடை தியேட்டருக்கு போனார்கள். வடிவேலுவும் ஆறுமுகமும் வெளியே இருக்க மற்றவர்கள் உள்ளே சென்று பாகவதரையும் கிருஷ்ணனையும் சந்தித்தார்கள். இதற்காக எவ்வளவு பணம் தேவையானாலும் தருவதாகவும் ஆபத்து வந்தால் வேண்டிய உதவிகளை செய்வதாகவும், ஆனால் தங்கள் கௌரவத்திற்கும் புகழுக்கும் ஹானி ஏற்படும்படி துரோகம் செய்யவில்லை என்று சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பாகவதர் கேட்டார். அதன்படியே அவர்கள் உப்பு வெற்றிலை வைத்து சத்தியம் செய்து கொடுத்தார்கள். பாகவதரும் கிருஷ்ணனும் சீனனிடம் 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார்கள். இந்த சம்பவம் 7ஆம் தேதி அன்று நடைபெற்றது. 8ஆம் தேதி காலையில் ரிக்ஷாவிலே ஏறி தன்னுடைய வக்கீலை சந்தித்துவிட்டு சுமார் 10 மணி அளவிலே திரும்பிக் கொண்டிருந்தான் லட்சுமிகாந்தன். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த சதிகாரர்கள் அந்த வட்டாரத்தில் ஏற்பாடாக நின்று கொண்டார்கள். வடிவேலுவும் நாகலிங்கமும் திரும்பி வந்து கொண்டிருந்த ரிக்ஷாவை கவிழ்த்து விட்டனர். நாகலிங்கம் ரிக்ஷாக்கார கோபாலுக்கு ஒரு அறை கொடுத்து விட்டு தன் கையில் இருந்த பிச்சுவாவால் லட்சுமிகாந்தனை குத்தினான். அதற்கு பின்னால் அவள் இருவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். லட்சுமிகாந்தன் கத்தியை பிடுங்கி எறிந்துவிட்டு தன்னுடைய வக்கீல் வீட்டை நோக்கி நடந்தார். வக்கீல் நற்குணம் சின்ன பையனின் ரிக்ஷாவில் ஏறி அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார். மிஸ்டர் ப்ரூ என்பவரை லட்சுமிகாந்தன் அந்த ரிக்ஷாவில் ஏற்றி அவர் கூட அனுப்பி வைத்தார். லட்சுமிகாந்தனுடைய விருப்பப்படி அந்த ரிக்ஷா வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றது. தன்னை வடிவேலுவும் 30 வயதுடைய இன்னொருவரும் குத்தியதாக போலீஸ் ஸ்டேஷனிலே புகார் கொடுத்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு சென்ற லட்சுமிகாந்தன் 9ஆம் தேதி காலையிலே மரணமடைந்தார்.
அதைத் தொடர்ந்து வடிவேலுவை அன்றைக்கே போலீசார் கைது செய்தனர். சம்பவம் நடந்த அன்றைய தினமே வீரசேனன் தன்னுடைய சிநேகிதரான ராமண்ணாவிடம் சென்று தான் லட்சுமிகாந்தனை ஒழித்து விட்டதாக சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை ராமண்ணா தன்னுடைய நண்பரான VS மணிக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் தணிக்கை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. மேற்கண்டவாறு அட்வொகேட் ஜெனரல் ப்ராசிக்யூஷன் குற்றச்சாட்டு விவரங்களை விளக்கி கூறியதற்கு பின்னாலே சாட்சிகளுடைய விசாரணை ஆரம்பமாகியது. ஏப்ரல் 9 அன்று அப்ரூவர் ஜெயானந்தன் விசாரிக்கப்பட்ட போது ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு எதிராக தன்னுடைய சாட்சியத்தை பதிவு செய்தான் ஜெயானந்தன். இந்த வழக்கு சம்பந்தமாக தனக்கு எதுவுமே தெரியாது என்றும் போலீசார் தன்னை வற்புறுத்தியதால் தான் அப்படி சொன்னேன் என்றும் அவன் வாக்குமூலம் கொடுத்தான். சென்னையிலே சதி செய்ததாக கூறப்பட்ட அக்டோபர் 26 அன்று ஸ்ரீராமுலு நாயுடு பம்பாய் தாஜ் ஹோட்டலில் சர் RK சண்முகம் செட்டியுடன் தங்கியிருந்ததாக சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டது. ஸ்ரீராமுலு மீது இதை தவிர போதிய சாட்சியங்கள் இல்லாததனால ப்ராசிக்யூஷன் தரப்பு அவர் பேர் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்களை வாபஸ் பெற்றுக்கொண்டனர். ஏப்ரல் 20 அன்று நீதிபதி ஸ்ரீராமுலு நாயுடுவை விடுதலை செய்தார். அதற்கு பின்னாலே KM முன்ஷி NS கிருஷ்ணனுக்காக வாதாடத் தொடங்கினார். நவம்பர் 2 முதல் 11 வரை தான் சேலத்தில் இருந்ததாக NS கிருஷ்ணன் கூறினார். அதற்கு சாட்சியாக அவரது டைரி குறிப்புகளும் அவருடைய கேம்ப் கிளார்க் திருவேங்கடத்தினுடைய டைரி குறிப்புகளும் காட்டப்பட்டன. 7 அன்று கிருஷ்ணன் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் கடிதத்தை வாங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டது. இதற்கு ஆதாரமாக சேலம் போஸ்டல் குமாஸ்தாவும் தபால்காரரும் சாட்சியம் கூறினர். 7-8 தேதிகளில் NS கிருஷ்ணன் சேலத்தில் இருந்ததுக்கு ஆதாரமாக மாடர்ன் தியேட்டர்ஸிலே பணியாற்றி கொண்டிருந்த கேமராமேன், இசையமைப்பாளர் உட்பட பல பேர் சாட்சியம் அளித்தனர். 26 அன்று சாட்சிகள் விசாரணை முடிந்தது. அது முடிந்ததும் அட்வொகேட் ஜெனரல் தம் வாதத்தை ஆரம்பித்தார். மே 2 அன்று அட்வொகேட் ஜெனரலுடைய வாதம் முடிந்தவுடன் இந்த வழக்கு சம்பந்தமான சாராம்சத்தையும் அது சம்பந்தமான சட்ட விஷயங்களையும் ஜூரிகளுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார் நீதிபதி. இது 4:30 மணிக்கு முடிவடைந்தது. ஜூரிகள் தங்களுக்குள்ளே பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்காக தங்களுடைய அறைக்கு சென்றனர். 3 மணி நேர விவாதத்தை முடித்துக்கொண்டு இரவு 7:35 மணிக்கு ஜூரிகள் திரும்பவும் கோர்ட் ஹாலுக்கு வந்தனர். எதிரிகளில் வடிவேலு, நாகலிங்கம், சீனன், ராஜாபாதர் ஆகியவர் குற்றவாளிகள் தான் என்று ஜூரிகள் 9 பேரும் ஏகமனதாக தெரிவித்தனர். ஆறுமுகம் குற்றவாளி இல்லை என்று ஜூரிகளில் 6 பேரும், குற்றவாளி என்று 3 பேரும் கருத்து தெரிவித்திருந்தனர். 6 பேர் குற்றவாளி இல்லை என்று ஆறுமுகத்தை பற்றி சொன்னதனால அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார். தியாகராஜபாவர், NS கிருஷ்ணன் ஆகிய இருவரை பொறுத்தவரையிலே அவர்கள் குற்றவாளி இல்லை என்று 3 ஜூரிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் 6 பேர் அவர்கள் குற்றவாளிகள் என்று தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். ஜூரிகளின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட நீதிபதி MK தியாகராஜபாவர், NS கிருஷ்ணன் உட்பட அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்தார். லட்சுமிகாந்தனுடைய கொலை வழக்கிலே தியாகராஜபாவருக்கும் NS கிருஷ்ணனுக்கும் ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பு தமிழ்நாட்டையே நிலைகுறைய செய்தது என்று தான் சொல்ல வேண்டும். பல அரசியல் தலைவர்கள் கலங்கி போனார்கள். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே தீர்ப்பு வருகின்ற வரையிலே நான் பகல் உணவை சாப்பிடப் போவதில்லை என்று அந்த தீர்ப்புக்காக காத்து கொண்டிருந்த அறிஞர் அண்ணா, அவள் இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் அவளை சிறையிலே அடைத்து விட்டாள் என்ற செய்தி தெரிந்தபோது அப்படியே கல்லாய் சமந்து போனார். அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு அண்ணாவை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னே தெரியல. இது அண்ணாவுக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லா அரசியல் தலைவர்களும் இதே நிலைக்குத்தான் ஆளானார்கள். தீர்ப்பை கேட்டவுடன் நிலை குலைந்து அப்படியே சரிந்து விழுந்தார் NS கிருஷ்ணனுடைய மனைவியான TA மதுரம். அவர் அதிலிருந்து மீள்வதற்கு பல மணி நேரங்கள் ஆயிற்று. தியாகராஜபாவர், NS கிருஷ்ணன் ஆகியோருக்கு ஆதரவாக வழக்கை நடத்தி அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் பொதுமக்கள்கிட்ட வழக்கு நிதியாக ஆளுக்கு ₹1 நிதி திரட்டினார். அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பல காங்கிரஸ் தலைவர்கள், தொழிலதிபர்கள் எல்லோரும் NS கிருஷ்ணனுடைய விடுதலைக்காகவும் தியாகராஜபாவருடைய விடுதலைக்காகவும் அந்த அளவுக்கு போராடினாள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவள் 2 பேரும் இவள் வைத்திருந்த நம்பிக்கையும் அன்பும் தான். கொலையுண்ட லட்சுமிகாந்தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு இவர்கள் மீது காவல்துறையில் நேரில் சாட்சி சொன்னதும், இவர்கள் ஏற்கனவே லட்சுமிகாந்தன் பத்திரிகையை தடை செய்ய சொன்னதும், கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளாததும் தான் இவர்கள் மீது ஆங்கிலேய அரசுக்கு ஐயம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. தியாகராஜபாவர், NS கிருஷ்ணன் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பல தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு முன்பணம் கொடுத்திருந்தனர். நாம் சிறையில் இருக்கும்போது அந்த முன்பணத்தெல்லாம் கையில் வச்சுட்டு இருந்தால் சரியாக இருக்காது, அதனால் அந்த முன்பணத்தை எல்லாம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடு என்று தன்னுடைய மனைவியான TA மதுரத்துக்கு சொன்னார் NS கிருஷ்ணன். பல தயாரிப்பாளர்கள் அந்த முன்பணத்தை திரும்பி வாங்கி கொண்டார்கள் என்றாலும் ஒரு சில தயாரிப்பாளர்கள் அந்த முன்பணத்தை வாங்க மறுத்தார்கள். அப்படி வாங்க மறுத்தவர்கள் எல்லோரும் சமாதானப்படுத்தி அவரிடம் அந்த பணத்தை ஒப்படைத்தார் TA மதுரம். NS கிருஷ்ணன் தியாகராஜபாதர் விடுதலை முயற்சி கூட்டம்
திருச்சி நகர் டவுன்ஹாலில் 1945ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி அன்று மாலை நடைபெற்றது. என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் தியாகராஜபாவிற்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது மக்கள் நடுவே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணன் பாகவதர் விடுதலை முயற்சி கமிட்டி என்றும் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதன் உறுப்பினர்களாக பெரியார் ஈவேரா, பி.டி. வேதாச்சலம், திருச்சி நகரமன்ற தலைவர் ராகுபதூர் அருளானந்த சுவாமி நாடார், செங்கல்பட்டு ஜில்லா போர்டு தலைவர் டி. சண்முகம், திருச்சி கி.ஆ.பே. விஸ்வநாதன் உட்பட பல பேர் இருந்தனர். ஜெமினி அதிபர் எஸ்.எஸ். வாசன் இந்த வழக்கை நடத்துவதற்காக மிகப்பெரிய அளவிலே டி.ஏ. மதுரத்துக்கு பொருளாதார உதவியை செய்தார். 2 ஆண்டு தொடர் போராட்டத்துக்கு பின்னாலே எம்.கே. தியாகராஜபாவிற்கும் என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் அந்த வழக்கிலே நல்ல தீர்ப்பு கிடைத்தது. 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அன்று கலைவாணரும் தியாகராஜபாவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்களை வரவேற்பதற்காக மொத்த கலை உலகம் சிறைச்சாலைக்கு வெளியே திரண்டிருந்தது. ஏராளமான பொதுமக்களும் அங்கே கூடியிருந்தார்கள். நூற்றுக்கணக்கான மாலைகள் அவர்கள் இருவருக்கும் அணிவிக்கப்பட்டன. லட்சுமிகாந்த் கொலை வழக்கிலே நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட தியாகராஜபாவிற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று பலர் துடித்தார்கள். அந்த விழாக்கள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு திருச்சிக்கு பயணமானார் எம்.கே. தியாகராஜபாவதர். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சிறையில் இருந்த காலகட்டத்திலே அவர் மிகப்பெரிய அளவிலே மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தது தான். அந்த காலகட்டத்திலே அவரை பல பேர் முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இவர் சிறைக்கு சென்றதுக்கு பின்னாலே தங்கள் முன்பணத்தை திரும்ப பெற்று கொண்டவர்கள். அதில் ஒருத்தர் மட்டும்தான் விதிவிலக்கு. அவர் கிருஷ்ணா பிக்சர்ஸ் லேனா செட்டியார். பல படத்தயாரிப்பாளரிடம் வாங்கியிருந்த முன்பணத்தை தியாகராஜபாவதர் திருப்பி கொடுத்து விட்டார் என்றாலும் அவர் விடுதலை ஆனதுக்கு பின்னாலே அவருடைய வீட்டிலே பல தயாரிப்பாளர் மீண்டும் குவிந்தார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் உங்களை வைத்து படம் எடுக்க விரும்புகிறோம் என்று அவர்கள் எல்லோரும் சொன்னபோது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இனி நான் திரைப்படங்களில் நடிப்பதாக இல்லை, தொடர்ந்து கச்சேரி மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார் தியாகராஜபாவதர். ஆனால் அந்த நிலைப்பாட்டிலே தொடர்ந்து நிற்காமல் மீண்டும் திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படத்தினால் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளானார் தியாகராஜர் என்பதுதான் உண்மை. என்.எஸ். கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் சிறை வாழ்க்கை அவரை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சர்வசாதாரணமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருந்தது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே தியாகராஜபாவர் என்.எஸ். கிருஷ்ணன் இருவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்றாலும் உண்மையாகவே என்ன நடந்தது, அந்த கொலை வழக்கிலே அவர்களுக்கு சம்பந்தம் உண்டா இல்லையா என்பது மிகப்பெரிய மர்மமாகவே நீடித்தது. அந்த காலகட்டத்தில் என்.எஸ். கிருஷ்ணனிடம் நேரடியாகவே இதை பற்றி கேட்டார் கதாசிரியர் மா. லட்சுமணன். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே தியாகராஜபாவரும் ஸ்ரீராமுலு நாயுடுவும் நீங்களும் தண்டிக்கப்பட்டது நியாயம்தானா என்று என்.எஸ். கிருஷ்ணனை பார்த்து லட்சுமணன் கேட்டபோது நியாயம்தான் என்று பதிலளித்தார் என்.எஸ். கிருஷ்ணன். நியாயம்தான்னா அந்த கொலையிலே உங்களுக்கு பங்கு இருக்கிறதா என்று லட்சுமணன் மீண்டும் அவரை பார்த்து கேட்டபோது இல்லை என்று பதில் வந்தது கலைவாணரிடமிருந்து. அப்படி இருக்க நியாயம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே என்று கலைவாணரை பார்த்து லட்சுமணன் கேட்டபோது, லட்சுமிகாந்த் எங்களை பற்றி தாறுமாறாக எழுதி கொண்டிருந்ததை பற்றி இப்படிப்பட்ட ஒரு ஆள் உசுரோடு இருக்கணுமா என்று தியாகராஜபாவதர், நான், ஸ்ரீராமு நாயுடு ஆகிய மூவருமே பேசி கொண்டிருந்தோம். அடுத்த வாரமே அவனை யாரோ கொன்று விட்டார்கள். மனம், வாக்கு, காயம் என்று 3 உண்டு. மனம் எண்ணுகிறது, வாக்கு வெளிப்படுத்துகிறது, காயம் செயல்படுகிறது. மனம்தான் முதல் குற்றவாளி. எங்கள் மனம் நினைத்தது உண்மைதானே, மனதுக்கும் தண்டனை உண்டு என்று அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் என்.எஸ். கிருஷ்ணன். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே கலைவாணர் நிரபராதி என்று நீதிபதி தீர்ப்பளித்து விட்டாலும் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதைத்தான் அவருடைய பதில் தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.